இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். அதாவது விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவான ஒரு சில கருத்தை நம்ம சிந்திக்கலாம். எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கும்போது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை நம்ம கண்ணால் பார்க்குறதுக்கு முன்பதாக, நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு இதை தருவார், இதை செய்வார் அப்படின்னு உறுதியாக நம்ம நம்புறது, அதுதான் என்னது விசுவாசம். இந்த விசுவாசம்தான் நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இந்த விசுவாசம்தான். அப்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக நம்ம இருக்கவே முடியாது. விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு நம்ம பேசணும். நம்ம பேசுகிற காரியத்தில் கூட நம்பிக்கை இல்லாமல் நம்ம பேசும்போது அதை பிசாசு என்ன செய்வான், பிடித்து கொண்டு கிரியை செய்வான். நீ விசுவாசத்தோடு பேசும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை என்ன செய்வாரா, கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அப்போ விசுவாசம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையே என்னதான் விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாச அளவு ஒருவேளை கூடலாம் குறையலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அப்போது நீங்கள் பாருங்கள், யூதாவில் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். விசுவாசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா, போராடணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் கூட யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போது விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது எதையுமே என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது தான் ஆண்டவரிடத்துலேருந்து என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவாமி வளர்ந்த ஊர் தான் நேசரத்து. அந்த நேசரத்தில் ஆண்டவர் பாருங்கள் நிறைய அற்புதங்களை செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை ஆண்டவர் மேலே. அந்த அவிவிசுவாசத்தினால ஆண்டவர் நிறைய காரியத்தை, அவங்க நன்மைகளை, அற்புதங்களை அந்த மத்தியில் என்ன செய்ய முடியல அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய கிராமங்களுக்கு போனார், எல்லா இடங்கள்லையும் அற்புதம் செய்தார். ஆனால் அவர் வளர்ந்த அந்த ஊரில் என்ன செய்ய முடியல, அற்புதங்களே செய்ய முடியாமல் போனது. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருந்த என்னது, அவிவிசுவாசம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த விசுவாசத்தில் நமக்கு குறைவு, சந்தேகப்படும் போது நம்ம எதையுமே ஆண்டவரிடத்துலேருந்து என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கும் போது நம்ம நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்துலேருந்து என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எந்த காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் கூட நிறைய சம்பவங்களை நீங்கள் வாசிக்கும்போது இயேசுவாமி மனிதனாக வாழ்ந்த நாட்களில் நிறைய பேருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து அவர் பாராட்டுறதை பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். நம்ம விசுவாசத்தோடு காணப்படும் போது ஆண்டவரை நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. கர்த்தரிடத்துலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. விசுவாசம் நம்பப்படுகிறவன் உறுதியப்பா, காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவிசுவாசத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் விசுவாசத்தோடு தேட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா குறைவெல்லாம் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்க நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.